குட் ஆஃப்டர்நூன் டீச்சர்ஸ். இன்றைக்கி நம்ம சொல் அப்படின்ற இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். சொல் என்ற இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒரு எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும். நம்ம சொல்லையே கிளவி, மொழி, பதம் அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். அது பாருங்கள், இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும் ஒரு சொல் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். இருத்திணை, உயர்திணை, அஃறிணை. இருத்திணை 5 பால்கள்னால் ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால் அப்படி வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். இந்த சொல் அல்லது மொழின்னு நம்ம சொல்கிறது 3 வகையாக பிரிக்கலாம். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என மொழிகள் 3 வகையாக பிரிக்கலாம். தனிமொழினா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது அது தனிமொழி எனப்படும். கண்படி, எடுத்துக்காட்டு கண்படி, பகாபதம். ஒரு சொல்லை பிரிக்காமல் பொருள் தருவது கண்படி. அது பகாபதம்னு சொல்லுவோம். கண்ணன் படித்தான், பகுபதம். கண்ணன் படித்தான், பகுபதம். இதை பிரிக்கலாம். கண் கூட்டல் அன்னு பிரிக்கலாம். படித்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். படித்தான், அதனால் அது பகுபதம். அடுத்து பாருங்கள், தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது. ரெண்டு சொல் அதுக்கு மேலே உள்ள சொல் அது தொடர்மொழி. எடுத்துக்காட்டு கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றான். மலர் வீட்டுக்கு சென்றான். அடுத்து பாருங்கள், ஒரு பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை தருமா, அதுவே பிரிந்து நின்று வேறொரு பொருளை தருவது தொடர்மொழின்னு சொல்கிறாங்க. பொதுமொழின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள், எட்டு என்ற எண்ணை குறிக்கும். வேங்கை எனும் மரத்தை குறிக்கும். சரியா? அதுவே பிரித்து பார்க்கும்போது L+2 எனவும் வேம் + கை எனவும் வேறொரு பொருளை தருகிறது. இது என்னது? பொதுமொழி. இது பொதுமொழின்னு சொல்லுவோம். அடுத்து கீழே வாங்க. தொழிற்பெயர். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு ஈதல், நடத்தல். விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினை அடியுடன் விகுதி சேர்வதால். ஃபார் எக்ஸாம்பிள், தல், அல், கை அப்படின்ற விகுதி ஒரு வினை அடி சொல்லோட ஒரு தல், கை, அல் இந்த விகுதி சேர்ந்ததுன்னா தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். இப்போ நடக்கும், நடத்தல் அப்படின்னு சொல்கிறோம்ல. நடத்தல்னு சொல்கிறது நடவாமை அப்படின்னு எதிர்மறையாக பொருளை சொல்கிறது நடவாமை. அது எதிர்மறை தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. கொல்லாமை அப்படின்னு சொல்கிறது என்னது? எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்தது பாருங்கள், முதநிலை தொழிற்பெயர். முதநிலை தொழிற்பெயர் விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதநிலை தொழிற்பெயராகும். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே. ஃபார் எக்ஸாம்பிள், தட்டு, உரை, அடி. இச்சொற்கள் முறையே தட்டுதல், உரைத்தல், அடித்தல் இயல்பாகவே அதோட விகுதி பெறாமல் வினைப்பகுதியே வருவது முதநிலை தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. அதுவே முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எப்படி இருக்கும்னா, விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து
தொழிற்பெயராகும். முதநிலைன்றது வேற ஒன்றும் இல்லை, வேர் சொல் தான். பிரித்தா என்ன வரும்? கெடு, கேடு அந்த மாதிரி இருக்குல்ல. அந்த கெடுன்றது கேடு அப்படின்னு திரிந்து வர்றது வந்து முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இதுக்கு நம்ம ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். வேர் சொல்லை பிரிச்சுட்டு அதோட சேர்த்து என்னெல்லாம் வரும்னா கை, சி, உ, பூ, து, ரி இந்த எழுத்தெல்லாம் விகுதிய சேர்ந்து வந்ததுன்னா, இந்த எழுத்தெல்லாம் சேர்ந்து வந்ததுன்னா இதை வந்து முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், வினையால் அணையும் பெயர். ஒரு வினை முற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். இது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். இது என்ன செஞ்சுருக்குன்னு பாருங்கள். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது. வினைமுற்று இதில் என்னது? வந்தவர் அவர்தான். அதில் வினைமுற்று வந்தவர். அதோட தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடியுது பாருங்கள். வேறொரு பயனிலை அவர்தான், வந்தவர் அவர்தான் அப்படின்ற ஒரு பயனிலை கொண்டு முடியுது. இன்னொரு எடுத்துக்காட்டு வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வார். அடுத்து பாருங்கள், தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வித்தியாசம் பார்ப்போம். வேறுபாடு என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். வினை பெயர் தன்மையாகி வினையே உணர்த்தி நிற்கும். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். வினையே உணர்த்தி நிற்கும். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். காலம் காட்டாது காலம் காட்டும். படர்க்கைக்கே உரியது, மூவிடத்திற்கும் உரியது. பாடுதல், படித்தல். இது பாடியவள், படித்தவர். இது வந்து தொழிலை குறிக்கும். இது வந்து அந்த தொழிலை செய்யக்கூடிய கருத்தாவை குறிக்கும். அதான் பாடியவள் படித்தவர்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாடியவள் படித்தவர்ன்றது அந்த கருத்தாவை குறிக்குது. தேங்க்யூ டீச்சர்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.